ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க உங்க ஸ்மார்ட் போன் எடுக்கிறீங்க, ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ல ஒரு பொருளை தேடுறீங்க. ம், எனக்கு 200 சதுர அடியில ஒரு பெரிய கண்ணாடி ஜன்னலோட மலைமுகட்ட பார்த்தபடி ஒரு வீடு வேணும்னு டைப் பண்ணி பை நவ் அப்படின்னு கிளிக் பண்றீங்க. அமேசான்ல ஆர்டர் பண்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, அதே மாதிரி தான். அடுத்த 25வது நாள் ஒரு பெரிய ட்ரக் நீங்க சொன்ன ஒரு காலி இடத்துக்கு வருது. அதுல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கிரேன் ஒரு முழுமையான ஏசி, டிவி, கட்டில்னு சகல வசதிகளும் பொருத்தின ஒரு வீட்டை அப்படியே கீழே இறக்கி வைக்குது. வாவ். நீங்க ஒரு வயரை மட்டும் எடுத்து மெயின் போர்டுல சொருகுறீங்க, உங்க வீட்டுக்குள்ளேயே குடியேறீங்க. இதை கேட்கும்போது ஏதோ ஒரு ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பாக்குற மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பா. ஆனா இது கற்பனை கிடையாது. இன்னைக்கு நிஜமாவே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். உண்மைதான். இந்த பிரத்யேகமான ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கட்டுமானத் துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டு வர்ற ஒரு புது டெக்னாலஜி பத்தி தான். ஆமா. இதுக்காகவே ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனம் உருவாக்கின தி மாடர்ன் கேப்சூல் ஹவுஸ் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கைட் அப்படிங்கிற ஒரு விரிவான ஆவணத்துல இருந்து நிறைய சுவாரஸ்யமான தரவுகளை நாங்க திரட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க சமீபத்துல ஏதாவது ஹில் ஸ்டேஷன் ரிசார்ட்டுக்கோ இல்ல ஏர்பிஎன்பி பண்ணை வீடுகளுக்கோ போயிருந்தீங்கன்னா, அங்க இயற்கையான சூழலுக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இறக்கி வச்சிருக்கிற அதிநவீன வீடுகளை பார்த்திருக்கலாம். கரெக்ட். அதுதான் ஸ்மார்ட் லிவிங் பாட் இல்லனா கேப்சூல் வீடுகள்னு சொல்றாங்க. இது ஏதோ தற்காலிகமான ஒரு ஃபேஷன் கிடையாது. எதிர்கால வீடுகள் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஆரம்பம். ஆமா, நான் கூட சமீபத்துல கொடைக்கானல்ல அப்பப்பட்ட ஒரு ரிசார்ட்டை பார்த்தேன். பார்க்கவே ஏதோ வேற்று கிரகத்து வாகனம் மாதிரி இருந்துச்சு. ம் நிறைய பேருக்கு அந்த ஃபீல் வருது. பல மாசங்கள் இல்ல சில வருஷங்கள் கூட ஆகும் ஒரு வீட்டை கட்டி முடிக்க. அந்த பாரம்பரியமான முறையை விட்டுட்டு இப்படி ஒரு மாற்று முறைக்கு மக்கள் ஏன் இவ்வளவு வேகமா மாறுறாங்க அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம மிஷன். நிச்சயமா. அந்த பழைய போர்க்களம் மாதிரி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை தாண்டி ஒரு வீட்டையே பேக் பண்ணி அனுப்புறது எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்க்கணும். அதுதான் என்னோட முதல் கேள்வியும். அடிப்படையில இந்த கேப்சூல் வீடுனா என்ன, இது எப்படிதான் கட்டப்படுது? அதாவது இந்த கேப்சூல் வீடுகள் அப்படிங்கிறது ஃபேக்டரியிலேயே 100% கட்டி முடிக்கப்படுற மாடுலர் வீடுகள். ஓ, மாடுலார் வீடுகளா? ஆமா. உங்க வீட்டின் ஒவ்வொரு பகுதியும், அதாவது சுவர்கள், தரை, மேற்கூரைன்னு எல்லாமே ஒரு கட்டுப்பாடான தொழிற்சாலை சூழல்ல நவீன இயந்திரங்களை வச்சு உருவாக்கப்படுது. இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம செங்கலை வச்சு ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வீடு கட்டுறதுக்கு பதிலா லெகோ பொம்மைகளை வச்சு நமக்கு தேவையான டிசைன்ல கச்சிதமா ஒரு வீட்டை அசெம்பிள் பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதே லாஜிக் தான். லெகோ பொம்மைகள் எப்படி ஒன்னோட ஒண்ணு மிக துல்லியமா பொருந்துதோ, அதே இன்ஜினியரிங் துல்லியத்தோட இந்த வீடுகள் ஃபேக்டரியில வார்க்கப்படுது. சரி, ஆனா இது எதால செய்றாங்க? இந்த ஆவணத்தின்படி பாத்தீங்கன்னா இத 3 முக்கிய வகைகளா பிரிக்கிறாங்க. அதுல சந்தையில ரொம்ப பிரபலமா இருக்கிறது ஸ்டீல் ஃப்ரேம் கேப்சூல். ஸ்டீல் ஃப்ரேம்னா இரும்புல செய்யறதா? ஆமா. இதோட அடிப்படை சட்டம் முழுவதும் கேல்வனைஸ்டு ஸ்டீல் எனப்படும் துருப்பிடிக்காத இரும்பை கொண்டு வார்க்கப்படுது. இதுல சுவர்கள் செங்கலால கட்டப்படுறதில்ல. அப்போ சுவருக்கு என்ன யூஸ் பண்றாங்க? அதுக்கு பதிலா PUF, அதாவது பாலியூரித்தேன் ஃபோம் இன்சுலேஷன் செய்யப்பட்ட சாண்ட்விச் பேனல்களை பயன்படுத்துறாங்க. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரு பெரிய இரும்பு பெட்டி மாதிரி தோணுது. எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. கேளுங்க. நம்ம ஊரு வெயிலுக்கு கான்கிரீட் வீடே தாங்க மாட்டேங்குது. இந்த மாடுலர் வீடுகள் இரும்பு பெட்டி அப்படிங்கிறப்போ சம்மர்ல நாம உள்ள இருந்தா ஒரு ஓவனுக்குள்ள இருக்கிற மாதிரி வெந்துற மாட்டோமோ? இது ரொம்பவே நியாயமான சந்தேகம். இரும்புனாலே வெப்பத்தை கடத்தணும் நமக்கு தெரியும். ஆனா இங்கதான் அந்த PUF இன்சுலேஷன் டெக்னாலஜி வேலை செய்யுது. அது எப்படி வேலை செய்யுது? இந்த PUF ஒரு தடிமனான ஸ்பாஞ்ச் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பாஞ்சுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான சின்ன சின்ன காற்று குமிழிகள் அடைபட்டிருக்கும். காற்று வெப்பத்தை ரொம்ப மோசமா கடத்தும் ஒரு பொருள். அதனால இந்த PUF பொருளை 2 இரும்புத் தகடுகளுக்கு நடுல ஒரு சாண்ட்விச் மாதிரி அழுத்தி வச்சிடுவாங்க. ஓஹோ. இப்போ வெயில் அந்த இரும்பு தகட்ல பட்டாலும் உள்ள இருக்கிற அந்த காற்று குமிழிகள் அந்த வெப்பத்தை தடுத்து நிறுத்திடும். அதனால வீட்டுக்குள்ள அந்த வெப்பம் வரவே வராது. குளிர்காலத்திலயும் இதேதான். சூப்பர். அப்போ இது ஒரு பெரிய தெர்மாஸ் ஃப்ளாஸ்க் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லுங்க. சூடாவோ குளிர்ந்த நிலையிலயோ எதை வச்சாலும் அப்படியே இருக்கும். சரியா புடிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இதோட ஷேப் ஏரோடைனமிக் முறையில இருக்கிறதால புயல் காத்தடிச்சா கூட அது வீட்டு மேல மோதாம வழுக்கிக்கிட்டு போயிடும். கொஞ்சம் வளையிற தன்மையும் இருக்கிறதால நிலநடுக்க அதிர்வுகளை கூட தாங்கும். பரவாயில்லையே. சரி, எனக்கு வேற மாதிரி தேவைகள் இருந்தா, உதாரணமா நான் ஒரு சூழலியலாளர், பழைய பொருட்களை ரீசைக்கிள் பண்ணி ஒரு வீட்டை கட்டணும்னு நினைச்சா ஆப்ஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு.
அதுக்காக தான் இரண்டாவது வகையான கண்டெய்னர் கேப்சூல் இருக்கு. துறைமுகங்கள்ல சரக்கேத்த யூஸ் பண்ற பழைய ஷிப்பிங் கண்டெய்னர்களை பார்த்திருப்பீங்க. ஆமா, ரொம்ப பெருசா இருக்குமே. அத வாங்கி பக்கவாட்ல வெட்டி ஜன்னல்கள் கதவுகள் வச்சு அதே இன்சுலேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வீடா மாத்துவாங்க. பார்க்கவே ஒரு இண்டஸ்ட்ரியல் லுக் தரும். இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங், ஈஸியா இடம் மாத்தலாம். யூஸ் பண்ண கண்டெய்னரை வீடா மாத்துறது ரொம்ப நல்ல ஐடியா. சரி, எனக்கு வீட்டை இங்கேயும் அங்கேயும் மாத்துற ஐடியாலாம் இல்ல. என் சொந்த ஊர்ல ஒரு நிரந்தரமான மாடலர் வீடு கட்டணும்னா அதுக்கு நீங்க மூணாவது வகையான ஆர்சிசி மைக்ரோ கேப்சூல் வீட்டை தேர்ந்தெடுக்கலாம். இது ஒரு சின்ன கான்கிரீட் அமைப்பு, ஃபேக்டரியிலேயே முன்கூட்டியே வார்க்கப்படுறது. அப்போ இது இரும்பால் ஆனது இல்லையா? இல்ல, இது கான்கிரீட், ரொம்ப நிரந்தரமானது, ஆயுளும் அதிகம். ஆனா அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் தேவை. செலவும் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு தடவை வச்சுட்டா இடம் மாத்துறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுது. அப்ப நமக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி கட்டமைப்பை சூஸ் பண்ணிக்கலாம். சரி, வெளியே இருந்து பார்க்க இது ரொம்ப உறுதியா அழகா இருக்கு. ஆனா இந்த ஆவணத்துல சொல்லியிருக்க அளவுகளை பார்த்தா எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன், அளவுகள்ல என்ன அதிர்ச்சி? இதுல 3 முக்கிய அளவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன யூனிட் 80ல இருந்து 120 சதுர அடி, நடுத்தர யூனிட் 120ல இருந்து 200 சதுர அடி, பெரிய கேப்சூல் 200ல இருந்து 320 சதுர அடி. ஆமா, கரெக்ட். கொஞ்சம் இருங்க, 80 சதுர அடினா என் வீட்டின் பாத்ரூம் அளவுதான். நீங்க என்ன சொல்றீங்க? 80 சதுர அடிக்குள்ள ஒரு தம்பதி வாழணும், தூங்கணும், சமைக்கணும்னு சொல்றீங்களா? இது ஒரு கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் தராதா? முதல் முறை கேட்கும்போது யாருக்கும் இந்த சந்தேகம் வரும். பாரம்பரிய வீடுகளை பொறுத்த வரைக்கும் 80 சதுர அடிங்கிறது ரொம்ப சின்ன இடம்தான். ஆனா இந்த கேப்சூல் வீடுகளோட மேஜிக் அதோட பரப்பளவுல இல்ல, பின்ன எதுல இருக்கு? அதோட ஸ்மார்ட் ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னாலஜில தான் இருக்கு. அதாவது அந்த சின்ன இடத்த எவ்வளவு புத்திசாலித்தனமா அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒரு ஸ்விஸ் ஆர்மி கத்தி மாதிரி. அந்த ஒரு சின்ன கைப்பிடிக்குள்ள கத்தி, கத்திரிக்கோல், ஸ்க்ரூ டிரைவர்னு எல்லாமே உரசாம மடிச்சு வச்சிருப்பாங்களே, அது மாதிரி. எக்ஸாக்ட்லி அதே ஸ்விஸ் ஆர்மி கான்செப்ட் தான் இதோட இன்டீரியர் டிசைன்லயும் யூஸ் பண்றாங்க. ஒரு படுக்கை இருக்கும், பகல்ல அதை சுவரோட மடிச்சு வச்சுட்டா ஒரு சோஃபாவா மாறிடும். ஓ, ஃபோல்டபிள் பெட். ஆமா, இல்லனா டைனிங் டேபிளா மாறும். ஒரு சின்ன குளியலறை இருக்கும், சுவர்களுக்குள்ளேயே மறைஞ்சிருக்க ஸ்மார்ட் ஸ்டோரேஜ் வசதிகள் இருக்கும். எல்இடி விளக்குகள், ஏசி, மினி கிச்சன், யூஎஸ்பி பாயிண்ட்னு எல்லாமே அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி கச்சிதமா இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்தோட அகலம் அதே 80 சதுர அடி தானே. நான் முட்டிக்கால் போட்டுட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சுவர்கள் என்னை நெருக்கி வர்ற மாதிரி கிளாஸ்ட்ரோஃபோபியா கண்டிப்பா வராதா? இங்க தான் அவங்க ஒரு அற்புதமான சைக்கலாஜிக்கல் ட்ரிக் யூஸ் பண்றாங்க. அந்த சுவர்கள் முழுசும் இரும்பாலேயோ கான்கிரீட்டாலேயோ அடைக்கப்பட்டிருந்தா நீங்க சொல்ற மாதிரி மூச்சு முட்டும். ஆமா. ஆனா இந்த வீடுகள்ல ஒரு முழு பக்க சுவரும் இல்ல 2 பக்க சுவரும் பானராமிக் டிசைன் எனப்படும் பரந்த பார்வையை தர பிரம்மாண்டமான கண்ணாடி ஜன்னல்களா வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஓ, ஃபுல் கிளாஸ் விண்டோஸா? ஆமா, ஒரு மலை முகட்டுல இந்த வீட்டை வச்சிருக்கீங்கன்னு வைங்க. நீங்க உள்ள உட்கார்ந்து இருக்கும்போது உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடி வரைக்கும் உங்க மூளை இடத்த கணக்கிடாது. வாவ். கண்ணாடிக்கு வெளியே தெரியிற அந்த பெரிய மலை, காடு, வானம்னு உங்க பார்வை போற தூரம் வரைக்கும் உள்ள இடத்த உங்க மூளை விரிவான இடமா கற்பனை பண்ணிக்கும். இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி. அதனால கூண்டுக்குள்ள இருக்கிற உணர்வு வரவே வராது. கேட்கவே அற்புதமா இருக்கு. காலையில ஒரு கப் காஃபியோட அந்த பெரிய கண்ணாடி வழியா பண்பழக பார்க்கறது சூப்பர். சரி, இந்த வீடுகள் அழகா இருக்கு, வசதியா இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான நடைமுறை சிக்கலுக்கு வருவோம். சொல்லுங்க. இத வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்? பார்க்க ஏதோ பெரிய கோடீஸ்வரர்களுக்கான விஷயம் மாதிரி தெரியுதே. ஆச்சரியமா இருக்கும். ஆனா இதோட விலை நீங்க நினைக்கிறத விட குறைவுதான். 2026ஆம் ஆண்டின் இந்திய விலை நிலவரப்படி இந்த ஆவணம் சில டேட்டா கொடுக்குது. சரி. பேசிக் யூனிட், அதாவது 80-120 சதுர அடி வீடு 8 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும் ஆகுது. நடுத்தர அளவிலான ஸ்டாண்டர்ட் மாடுலர் 12 லட்சத்துல இருந்து 18 லட்சம் வரைக்கும் ஆகுது. 8 லட்சத்துல இருந்து 18 லட்சமா? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு காலி மனை வாங்கி அஸ்திவாரம் போடுற செலவை விட இது கம்மியா இருக்கே. ஒரு கார் வாங்குற காசுல வீடே வாங்கிடலாம் போல. உண்மைதான். அடுத்து பெரிய வீடான பிரீமியம் கிளாஸ் கேப்சூல் 20 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் ஆகும். உங்க இஷ்டத்துக்கு டிசைன் பண்ற லக்ஸுரி ரிசார்ட் வீடுகள் 30ல இருந்து 45 லட்சத்துக்கும் மேல ஆகலாம். இந்த விலை ஃபிக்ஸடா இல்ல மாறுமா? கண்டிப்பா மாறும். அவங்க யூஸ் பண்ற ஸ்டீல் தடிமன், கண்ணாடியோட தரம், இன்டீரியர் வேலைகள், அப்புறம் முக்கியமா ஃபேக்டரியில இருந்து உங்க இடத்துக்கு கொண்டு வர ஆகும் லாரி, கிரேன் போக்குவரத்து செலவு எல்லாம் பொறுத்து மாறும். ஒரு நிமிஷம். போக்குவரத்து செலவுன்னு சொன்னதும் தான் எனக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம்?
ஃபேக்டரியில தயாரான ஒரு முழு வீட்டை அப்படியே லாரியில தூக்கி வச்சு கொண்டு வர போறீங்க. நம்ம ஊரு ரோடுகள் உங்களுக்கு தெரியும். சின்ன பள்ளத்துல கார் இறங்குனாலே முதுகு வலிக்குது. ஆமா, அது உண்மைதான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய கண்ணாடி ஜன்னல்கள் வச்ச வீட்டை எப்படி ஹைவேஸ்ல கொண்டு வருவாங்க? அதிர்வுகள்ல சட்டம் வளையாதா? கண்ணாடி உடைஞ்சிடாதா? இது ஒரு மிகச்சிறந்த என்ஜினியரிங் கேள்வி. ஆனா இது செங்கல் கட்டிடம் இல்ல, விரிசல் வர. ஒரு காரோட ஷேசஸ் எப்படி அதிர்வுகளை தாங்குற மாதிரி வார்க்கப்படுதோ அதே மாதிரி இந்த வீட்டின் இரும்பு சட்டமும் ஒரு சிங்கிள் பாடியா மிக உறுதியா வெல்ட் செய்யப்பட்டிருக்கும். ஓ, அதனால வளையாதா? ஆமா, லாரியில போகும்போது அந்த அதிர்வுகளை இரும்பு சட்டம் முழுமையா உள்வாங்கிக்கும். எந்த வளைவோ நெளிவோ வராது. சரி, சட்டம் வளையாது. ஆனா கண்ணாடி, இரும்பு சட்டம் அதிர்ந்தா கண்ணாடி விரிசல் விடுமே. அங்கதான் ஷாக் அப்சார்பிங் மெத்தட் யூஸ் பண்றாங்க. கண்ணாடிய நேரடியா இரும்புல திருகாணி போட்டு முடுக்கறதில்ல, ரப்பர் மற்றும் சிலிகான் கேஸ்கெட் போட்ட நெகிழ்வான ஃப்ரேம்கள்ல தான் பதிப்பாங்க. ஓஹோ, அப்ப அந்த ரப்பர் ஷாக்க வாங்கிக்குமா? ஆமா, லாரி பள்ளத்துல இறங்கும்போது ஏற்படுற அதிர்வ அந்த ரப்பர் உள்வாங்கிக்கும். கண்ணாடியின் மேல எந்த அழுத்தமும் பரவாது. அதனால கண்ணாடி உடைய வாய்ப்பே இல்ல. அப்பாடா, ஒரு வழியா லாரியில கொண்டு வந்து என் இடத்துல வச்சுட்டாங்க. ஆனா வெறும் பெட்டியை கொண்டு வந்து வச்சா போதுமா? தண்ணி, கரண்ட், பாதாள சாக்கடை கனெக்ஷன்லாம் கொடுக்கணுமே. சுவரை உடைச்சு பைப்லைன் போடணுமா? இல்லவே இல்ல. அதுலதான் ஒரு பெரிய மேஜிக் இருக்கு. இது தொழிற்சாலையில தயாராகும் போதே பிளம்பிங், வயரிங் வேலைகள் 100% முடிஞ்சிடும். அப்படியா? ஆமா, வீட்டின் வெளிப்புறத்துல பின்பக்கமா ஒரே ஒரு மெயின் இன்புட் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். லாரியில கொண்டு வந்து வச்ச உடனே உங்க இடத்துல இருக்கிற தண்ணி பைப்ப வாட்டர் இன்புட்லயும், கரண்ட் ஒயரை மெயின் பாக்ஸ்லயும், செப்டிக் டேங்க் கனெக்ஷனை அவுட்லெட்லயும் இணைக்கணும். அவ்வளவுதான். பிளக் அண்ட் பிளே மாதிரியா? எக்ஸாக்ட்லி. உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு USB கேபிள சொருகுற மாதிரி தான். இன்னது, ஒரு வயரை சொருகுனா அடியிற வேலை செய்ய தொடங்கிடுமா? அப்போ நான் ஆர்டர் பண்ணதுல இருந்து என் வீட்டுக்குள்ள போக எத்தனை நாள் ஆகும்? நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும் வெறும் 7ல இருந்து 25 நாளுக்குள்ள இந்த மொத்த வேலையும் முடிஞ்சிடும். 25வது நாள் நீங்க வீட்ல குடியேறிடலாம். 25 நாளா? ஒரு பாரம்பரிய வீட்டை கட்டி பெயிண்ட் அடிச்சு குடியேற குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். இந்த வேகத்தினால தான் ரிசார்ட் ஓனர்களும் ஏர்பிஎன்பி நடத்துறவங்களும் இதை ரொம்ப விரும்புறாங்க போல. 100க்கு 100 உண்மை. இத ஒரு பிசினஸ் ஆங்கிள்ல பாருங்க. ஒருத்தர் மலைப்பகுதியில 10 காட்டேஜ் கட்டணும்னு நினைச்சா 1 வருஷம் வெயிட் பண்ணணும். எந்த வருமானமும் வராது. ஆனா இந்த கேப்சூல் வீடா இருந்தா 25வது நாள்ல ரிசார்ட் ஓபன் பண்ணி கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்த மாசமே ROI, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வர தொடங்கிடும். இது பிசினஸ் ரீதியா ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஈகோ டூரிசம்க்கு இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, நாம ஒரு முடிவுக்கு வருவோம். இன்னைக்கு இந்த ஆழ்ந்த அலசல் கட்டுமானத்துறை எப்படி மாறிட்டு இருக்குங்கிற ஒரு புது உலகத்தையே நமக்கு காட்டியிருக்கு. ஆமா, இடத்தையும் மிச்சப்படுத்துது, நேரம், செலவு, சுற்றுச்சூழல்னு எல்லாத்துலயும் ஒரு புரட்சியை ஏற்படுத்துது. எங்க வேணாலும் ஒரு பெரிய சிவில் வேலையும் இல்லாம 25 நாள்ல ஒரு சொகுசான வீட்டை உருவாக்க முடியுங்கிறது இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கண்டிப்பா. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணணும். நாம இன்னைக்கு அலசின இந்த தகவல்கள் எல்லாமே ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனம் தயாரிச்ச ஆவணத்துல இருந்து எடுக்கப்பட்டது. இவங்க இந்த வீடுகளை வடிவமைச்சு தராங்க. இவங்களை நீங்க தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சா அவங்களோட வாட்ஸ்அப் எண் +91 78 716 65 84 1. மின்னஞ்சல் dreamofworks@gmail.com. ஒரு புது டெக்னாலஜி எப்படி ஒரு துறையையே மாத்துதுன்னு பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா. சரி, இந்த அலசல முடிக்கும்போது உங்களை நோக்கி ஒரு சிந்தனையை வீச விரும்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல வீடுன்னா தலைமுறை தலைமுறையா ஒரே இடத்துல இருக்கிற நகர்த்த முடியாத விஷயம். ஆமா, கொள்ளுத்தாத்தா கட்டின வீடுன்னு பெருமையா சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு வெறும் 25 நாள்ல ஒரு வீட்டை பேக் பண்ணி கொண்டு வர முடியும், நினைச்ச நேரத்துல வேற ஊருக்கு மாத்த முடியும்னு ஆயிடுச்சு. அப்போ எதிர்காலத்துல வீடு அப்படிங்கிற வரையறையே மாறிடுமா? நல்ல கேள்வி. உங்களுக்கு பெங்களூர்லயோ சென்னையிலயோ புது வேலை கிடைச்சா இனிமே நீங்க ஊரை மட்டும் காலி பண்ணாம உங்க வீட்டையும் சேர்த்து ஒரு லாரியில பேக் பண்ணிட்டு போற காலம் வந்துடுமா? உங்க வீடே உங்களோட பயணம் செஞ்சா அப்போ சொந்த ஊர் அப்படிங்கறதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? எதை நீங்க உங்க வேர்கள்னு சொல்லுவீங்க? இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசல்ல சந்திப்போம். நீங்களும் உங்க சிந்தனைகளை எங்களோட பகிர்ந்துக்கோங்க.